சார் ஒன்றும் இல்லை சார், அவர்கிட்ட கொடுக்கணும் சார். அவரும் அந்த தப்பு அந்த 100 கொடுப்போம் அந்த ஸ்கேமுக்கு உடனடியாக போனாருன்னா நான் மறுபடியும் வீட்டில் போராட வேண்டியிருக்கேன் சார். அப்போ நீங்கள் எங்கள் கைது பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன் சார். ரெக்வஸ்ட் அதை தான் சார் பண்ணேன். இது பெரிய இஷ்யூ ஆகும் சார். சிஎம் வண்டியில் எதிர்வேன், நான் கண்டிப்பாக செய்வேன், நான் சொன்னால் செய்வேன் சார். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு தள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவரும் தள்ள மாட்டாருன்னு நினைக்கிறேன். இறைவனோட செயல் சார். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதை சொல்லணும்னு தான் பார்க்குறேன். ஜெய் பீம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜீசஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஹியூமனிட்டி டெய்லி ஃபெயில் சார். காலமுறை ஊதியம் கொடுங்கன்னு கேட்கறவங்க இல்லை நாங்க. வேலைவாய்ப்பு துறையின் பணியாளர்களுக்கு ஏன் அதை காலத்துக்கும் கொடுக்கலன்னு கேட்கிறவங்க. ஓய்வு பெற்ற மாண்புமை நீதிபதி முன்னிலையில், ஒட்டுமொத்த அலுவலர்கள் முன்னிலையில் நானே ஆதாரமாய் நிற்கிறேன். என் பணியாளர்களுடன் ஜெய்பீம் தோழனாக சார். நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சார், நேர்மையான முறையான ஒரு விசாரணை கமிஷன் ப்ளீஸ். எழுச்சி தமிழருக்கு நிதி கொடுத்தும் எங்களுக்கு நீதி இல்லை. எம் அரசு துறையின் நேர்மையின் அலுவலர்களே, எங்கள் நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எழுச்சி தமிழரால் அவரோட லெட்டர் பேட்ல இந்த சமையலருக்கான ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. என் பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதமாய் இருக்கும் எனக்கு என் பக்கத்து பானையின் மொத்த சோற்றின் பதம் தெரியாதா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிஎம் செல்லில் ஆரம்பித்து அரசின் தலைமை செயலர், அரசு கூடுதல் தலைமை செயலர், அரசு முதன்மை செயலர், ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர்கள், மாவட்ட ரீதியான ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர்களும் மற்றும் தனி வட்டாட்சியர்களும் உங்க எல்லாரிடத்திலும் நான் ஒன்னே ஒன்று தான் சார் கேட்கணும். சார் 10 ஆண்டுகளா நாங்க கொடுத்த மனு எங்க சார்? 10 ஆண்டுகளா நாங்க பதிவு அஞ்சல் அனுப்பணுமே, அதெல்லாம் எங்க சார்? 10 ஆண்டுகளா நாங்க அனுப்பிய மின்னஞ்சல் எங்க சார்? 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுதுன்னு 5 ஆண்டுக்கு ஒரு முறை கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்துடுறீங்களா? மின்னஞ்சல கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட்னு கொடுத்துடுறீங்களா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கிறீங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டுமே புதிய முதலமைச்சர் மாறும்போது ஜீரோல இருந்து தான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிக்குதா? என்ன சார் எங்களை மட்டும் ஈஸியா ஏமாத்துறீங்க, எங்களை மட்டும் தான் சார் பொசுக்குன்னு அடிச்சிடுறீங்க வயிற்றுல. சார் இந்த 5 ஆண்டுல நாங்க கொடுத்த எல்லா மனுவிலையும் நீங்க பட்ட நாமத்தை அடிச்சு வச்சிருப்பீங்க. அந்த ஈரத்துல எங்க மனுவில் இருக்கிற எழுத்துக்கள் கூட எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் சார். அங்க உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவு அதிகாரியும் அதைத்தான் சார் சொன்னாரு. இப்ப வந்திருக்கிற அரசு புதிய அரசு, நீங்க பழைய மனு கொடுத்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், போன மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இப்ப வந்திருக்கிற புதிய அரசுக்கு புதிய மனு கொடுங்க, உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். அது கூட நாங்கள் ஒரு கவரிங் லெட்டர் வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் முதல்ல எங்களோட ஃபைலை பாருங்க, அது உள்ள ப்ரூஃபை பாருங்க, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க, அங்கே எடுத்துட்டு போகலாமா வேணாமான்றத சிந்திங்க. நீங்கள் சொன்ன எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் உங்கள் இந்த செக்ஷனையும் சேர்த்து. சிஎம் செல்லில் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொன்னது 2021 நான் அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சிஎம் செல்லுக்கு, பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட். அதுக்கு அவர் சிஎம் செல்ல சிறப்பு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த சிஎம் செல் கம்ப்ளைண்டே ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்றாரு. ஐயா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவாயிருக்கு, அதுல அந்த நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரு இவர் பார்வைக்கு போல, இவர் எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இல்லைன்ற மாதிரி எங்களோட கம்ப்ளைண்ட்டை மறுதளிச்சு பேசுறாரு. ஒவ்வொரு அலுவலர்களும் அவர் எங்களோட வாயடைக்கிறதுக்கு என்ன சொல்லணுமோ அவர்கிட்ட பாத்தியா, என்கிட்ட பாத்தியா, நான் புதுசா வந்திருக்கல, என்கிட்ட வந்தியா, என்கிட்ட ஒரு மனு கொடுத்தியா, இந்த மாதிரி கேட்டு சலிச்சிருச்சியா. எல்லா அலுவலரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். முதலமைச்சரின் தலைமை செயலாளர் அவர்களின் உதவியாளரிடம் கொடுத்த மனுவையே முதன்மை மனுவாக கொண்டு எங்களை நீதி விசாரணை செய்யுங்கள். அநீதிகளுக்கு எதிரான ஆதாரமாய் நானே உருமாறுகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். ஒட்டுமொத்த பணியாளர்களின் பதத்தை தெரிந்து கொள்ள என்னை நசுக்கி பாருங்கள், அப்போது புரியும் என்னுடனான என் பணியாளர்களும் வெந்திருப்பார்கள் என்று. தலைமைச் செயலகம் சொல்றீங்க, இந்த தலைமைச் செயலகம் உள்ள என்ட்ரன்ஸ்ல நம்ம போகும்போதே அனுமதிக்கும் அலுவலர்கள்னுங்கிறாங்க, உள்ள கார்ட்ஸ்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எந்த ஒரு லெட்டரையும் முழுசாக வாங்கி ஜஸ்ட் இப்படி ஒரு செகண்டில் பார்க்கும்போது எந்திரன் ரோபோ கூட அந்த ஒரு செகண்டில் ஸ்கேன் பண்ணாது. ஆனால் அவங்க பார்த்துட்டு ஒரே செகண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஒரே செகண்டில் முடியாது, அவ்வளோதான், இவங்களே பதில் கொடுத்துட்றாங்க. சில பேரை உள்ளே கூட அனுமதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய தப்புக்கள் நடக்குது. அதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திருத்தணும், மாற்றம் செய்யணும். நல்ல காவலர்களை, அன்புடைய காவலர்களை நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். அன்பான காவலர்கள், எங்களை கட்டி காத்த காவலர்கள் எங்களுக்காக அந்த அவங்கவுங்க உடல் உபாதையிலையும் டபுள் டியூட்டி செஞ்சுட்டு எங்களுக்காக அந்த தூங்கி விழுந்த கண்களோடு அவங்க எங்களுக்காக காத்திருந்து எங்களுக்கு பாதுகாவலர்களா எங்களை அழைச்சிட்டு போகிறவங்களா அவங்க இருந்திருக்காங்க, எங்கள் கூட வந்திருக்காங்க. அந்த நல்ல காவலர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போன்று சில தவறு செய்யும் காவலர்களை நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வர எந்த ஒரு சாமானிய மக்களையும் பணியாளர்களையும் விளிம்பு நிலை பணியாளர்களையும் உங்களில் ஒருவரை பாருங்கள். தயவுசெய்து எல்லா காவலர்கள்ட்டையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏசி திருவள்ளிக்கேணி பேசுகிறேன் சார். வணக்கம். துணை ஆணையர் தானே சார்? சார் துணை ஆணையர் தானே சார்? சார் நான் பேசுகிறேன். ஆமாம் சார், ஐசி தான் இருக்கு சார். நான் ஐசி கமிஷன் திருவள்ளிக்கேணி பேசுகிறேன். திடீர்னு சிஎம் ரூட் வரும்போது நம்ம இதில் லேபர் சர்ச்சில் ஒரு 50 பேர் முற்றுகையிட்டாங்க. தலைமையா வந்தாருங்க, அவர் தீர்ப்பு பண்றது அம்மா கிட்ட போனாரு. 3 கட்டமா விசாரணை பண்ணாங்க. என் கையில் இருக்கிற எல்லாரும் ஜெராக்ஸ் போட்டுருக்காங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு நிதி இருக்கு, நிதி போட்டுக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. கொடுத்துருன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, அந்த சம்பந்தப்பட்ட அலுவலரை ஆணையரை அவரு இடையன் பையா தலைமை செயலர் இடையன் பையா டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. இவங்க இந்த டிரான்ஸ்பர்ல போறதுனால எதுவுமே நடக்காதது மாதிரி எங்களை முகத்தை காட்டிட்டு முகத்தை சுழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பாவப்பட்ட பணியாளர்களுக்காக ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. இந்த கமிஷனர் வச்சிருக்காரு எங்களுக்காக. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஐயா. உங்களை போன்ற காவல்துறையின் அதாவது சிறப்புமிக்க அலுவலர்களுக்கு இருக்கிற அந்த மனப்பக்கம் கூட என் துறையின் அலுவலருக்கு இல்லைன்னு போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மரியாதைக்குரிய உளவுத்துறை காவல்துறை அலுவலர்களுக்கு அனைத்து அலுவலர்களுக்கும் நான் பணியோடு சொல்லிக்கிறேன். எங்கள் ஊதியம் வரலன்னா ஐயா நான் இதோட பெரிய அதாவது மனித ரத்தத்தை நான் இங்க செதற ஒரு மாதிரி ஆயிடும். ஜெய்பீம். எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட தான் முதல் முறையாக எங்களோட மாவட்டத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான ஆதாரங்களை கொடுத்தோம். அவர் அவசரமாக டெல்லி பயணிக்கவிருந்தார். அந்த அவசர நேரத்திலும் எங்களை அழைத்து எங்களுடைய உரிமைகளை மீட்டுத் தருவதாக எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். பின்பு எங்களால் கொடுக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஃபைலை வாங்கி அங்கிருந்த யாரோ ஒரு உதவியாளரிடம் எங்கள் ஃபைலை கொடுத்தார். அந்த ஒரு உதவியாளருக்கு எங்களுக்கு உதவ மனம் இல்லாததால், அவருக்கு கொடுக்க எங்களிடத்தில் பணம் இல்லாததால் அந்த ஒரு ஃபைலும் எழுச்சி தமிழரின் பார்வைக்கு படாமல் போயிற்று. புரட்சியாளர் அம்பேத்கரை என் சிந்தனைக்குள் ஊற்றிய ஆசான், விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை எமக்கு கற்றுத்தந்தவரே, உம்மால் யாம் கற்றறிந்தோம், இன்று களத்தில் நிற்கிறோம், உமக்கு நன்றி அண்ணா. மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களோட லெட்டர் பேட்ல கடந்த 5/7/2021 அன்று ஆதிதிராவிட நல ஆணையர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார். அதுல பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளில் 25/2/2021 அன்று தேர்வு குழுவால் சமையலர்கள் தேர்வு செய்யப்பட்டு 39 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. அவர்களில் 13 நபர்கள் பெண்கள் விடுதியில் ஆண் சமையலர்களும் ஆண்கள் விடுதியில் பெண் சமையலர்களும் பணி ஆணை வழங்கப்பட்டது. இதனால் இப்பணியை செய்ய ஏதுவாக இல்லாததால் ஆண் சமையலர்களுக்கு ஆண்கள் விடுதியிலும் பெண் சமையலர்களுக்கு
பெண்கள் விடுதியிலும் பணி செய்ய ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழரால் அவரோட லெட்டர் பேட்ல வந்து இந்த சமையலருக்கான ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. நாள் 25/2/2021 இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்கள் விடுதியில் பெண் சமையலர்களும் பெண்கள் விடுதியில் ஆண்கள் சமையலர்களுக்கும் 5/7/2021 அதாவது 130 நாளுக்குள்ள நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க. உங்களோட லெட்டர் பேட்ல ஒரு கடிதமும் அனுப்பியிருக்கீங்க. அண்ணா, 30 ஆண்டுகளா விளிம்பு நிலை துப்புரவு பணியாளர்களது ஊதிய பிரச்சனைனா இது. நாங்க வெறும் 10 ஆண்டுகள் பணியாளர்கள் தான். ஆனா அன்றே தேர்வு செய்யப்படும் சமையலர்களுக்கு நீங்க காட்டுற முக்கியத்துவம் எங்களை போன்ற வேலைவாய்ப்பு துறைகளின் பணியாளர்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்கண்ணா. ஏன்னா இந்த 30 ஆண்டுகளா நீங்க எங்க போனாலும் உங்களை தொடர்ந்து இந்த விளிம்பு நிலை மக்களாய் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டே இருந்தோம். அண்ணா, எங்களை வச்சுதான் உங்க அரசியல்னு சொல்ற எல்லாரோடைய முகத்திலையும் நீங்க கரிய பூசுங்கண்ணா. நாங்க இன்னமும் உங்களை நம்புறோம். மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு, அண்ணா, ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் துப்புரவு பணியாளர்களுக்கும் உங்களோட லெட்டர் பேட்ல எங்களுக்கும் நீதி விசாரணை கோருங்கள் அண்ணா. இந்த பதிவை பார்க்கும் நல்ல உள்ளங்கள், அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் விசுவாசிகள் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே இந்த பதிவை சேர்ப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை துப்புரவு பணியாளர்களின் ஊதிய முரண்பாடு சம்பந்தமான அரசாணைகள் அனைத்தும் மற்றும் ஊதிய விகித பட்டியலும் அவர்களிடத்தில் எமது பணியாளர்களால் எம்மால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை பரிசீலித்த அவர் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் விரிவாக உங்களை பற்றி, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி நான் எடுத்துரைக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தார். அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களிடத்திலே கூறியது, அண்ணா, என்னுடனான என் சக பணியாளர்கள் பணி செய்யும் காலங்களில் முழு ஊதியங்கள் பெறாமல் இறந்துவிட்டனர். அவர்களுக்குண்டான நியாயமான ஊதியங்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு சென்றடைய வேண்டும் மற்றும் எம்முடனான இறந்த பணியாளர்களுக்கு அவர்களின் வாரிசுகளுக்கு கருணைப்பணி வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்தேன். வருத்தத்துடன் அவர் என்னை நோக்கி, இறந்த பணியாளர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்று கேட்டார். நான் 15க்கு மேற்பட்டவர்கள் என்று சொன்னேன். கவலைப்படாதே தம்பி, 15 நாளுக்குள் அவர்களது கருணைப்பணி அவர்களுக்கு திருப்பி கிடைக்கும், நீ கவலைப்படாதே என்று ஒரு வாக்குறுதியும் கொடுத்தார். அண்ணா, தங்களிடத்தில் மனு கொடுத்த நாளான 5/4/2023 ஆரம்பித்து தற்போது வரை நிறைய 15 நாட்கள் ஓடிவிட்டது அண்ணா. இன்று வரை எந்த ஒரு இறந்த பணியாளர்களின் வாரிசுக்கும் அந்த கருணைப்பணி சென்றடையவில்லை அண்ணா. உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு நான் பொய்யான நம்பிக்கையை கொடுத்து எங்களையும் என்னையும் உங்க பின்னால சுத்தல்ல விட்டீங்க? சமூக போராளி ஐயா இளைய பெருமாள் அவர்களின் 100ஆண்டு விழாவிற்காக 50,000 மட்டும் நிதி கொடுத்தால் போதும் என்று எங்களிடத்தில் 50,000 மட்டும் பெற்றுக்கொண்டீர்கள். பின்பு மீதமுள்ள 50,000 எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் தானே உங்க பிஏ மார்க் ஆட்டம் ஆரம்பிச்சது. அவர் இந்த சிவாஜி படத்துல கேட்பார் பாருங்க, உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்ட்டு. அதே மாதிரி என்கிட்டையும் கேட்டார். நானும் திருப்பி சொன்னேன், ஐயா எங்களுக்கு இவ்வளோ ஊதியம் வரணும், ஒவ்வொரு பணியாளருக்கும் இவ்வளோ ஊதியம் வரணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பில்லையும் ஒரு அலுவலர்கள்கிட்ட எப்படி நம்ம காட்டுவோமோ அதே மாதிரி உங்கள் பிஏ கிட்டையும் காட்டி அவருக்கு நான் புரிய வச்சேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அவர், நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணன் சிந்தனை செல்வனை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க, அவர் நினைச்சா எல்லாத்தையும் எதை வேணாலும் முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அந்த நம்பிக்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். சரி, அண்ணன் எவ்வளோ நிதி கேட்டார், எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்டார். அண்ணன் 50,000 மட்டும் போதும்னு சொன்னார், மீதமுள்ள 50,000 எங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டாருன்னு நானும் சொன்னேன். சரி, அந்த 50,000 பத்திரமா வச்சுங்க, அதை என்ன பண்ணோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்ல அப்படியே பண்ணுங்க. இன்னொன்று,
இதை நான் சொல்றது உங்களுக்கு மட்டும்தான், இதை நீங்க வேற யாருக்குமே சொல்லக்கூடாது. ஏன் உங்க கூட இருக்கிற சக பணியாளர் கூட சொல்லக்கூடாது. யாருன்னா முக்கியமா ஒருத்தர் 2 பேர் இருந்தால் அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க, மற்றபடி வெளியே எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டார். ஐயோ, நம்ம வேலைக்காக இவர் வந்து உதவுறாரு, அதுவும் சட்டமன்ற உறுப்பினருக்கு எழுச்சி தமிழரோட கூட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு முழுசாக நம்பிட்டேன். அந்த நம்பிக்கையோட அவருடனான தொடர் பயணம் எங்களுக்கு வந்து இருக்கு. அவரும் சொல்றாரு, பேனர் அடி, கட் அவுட் அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் பண்றோம். அதுக்கு அடுத்தது மற்றபடிக்கு சாப்பாடு செலவு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வரேன். எனக்கு வேலை இல்லை. ஒரு எம்எல்ஏ கிட்ட, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. இப்போ நான் வரணுன்னா உங்களுக்காக தான் வரணும். அதுக்கு என்னமோ நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னாரு. சரி, அதையும் பண்ணுறோம் அப்படின்னு. இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து போகிற செலவுலேருந்து, சாப்பாடு செலவுலேருந்து, மற்ற இதர எல்லா செலவுகளும், அவர் கேட்ட எல்லா பணத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் சொன்ன எந்த ஒரு தொகையும் நான் நிறுத்தாமல் கடன் வாங்கி கூட கொடுத்தேன். இந்த 50,000 செலவழித்தது மட்டும் இல்லாமல், நாங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் கொடுக்கப்படுது எங்களால். நிறைய விஷயம் பண்ணிட்டேன் ஐயா. பண்ணிட்டு தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள்கிட்ட பேசி நாங்களே சட்டமன்ற கூட்டத்தொடரை நேரடியாக பார்க்கணும், அண்ணன் பேசுகிறார், நம்மளுக்காக பேச போகிறாரு, நம்ம வாழ்க்கையை மாறப்போகுதுன்ற முழு நம்பிக்கையில் திரு சிந்தனை செல்வன் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக, அந்த எதிரொலியை கேட்கறதுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த பணியாளர்களும் ஒரு 13 பணியாளர்கள்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சோம். அனுமதி பெற்று உள்ளே போய் பார்க்குறோம். பார்த்தா அவர் அதை பற்றி பேசலை, யாருமே பேசலை. திரு எஸ் பாலாஜி அவர்களை தனியாக சந்தித்து மனு கொடுத்தோம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்தில் நாங்கள் எங்கள் பணியாளர்கள், மாவட்ட ரீதியான எல்லா பணியாளர்களும், அந்தந்த மாவட்டத்தில் சார்ந்த பணியாளர்கள் எல்லாருமே அவர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு. எல்லா மனுவையும் பெற்றுக்கொண்ட இவங்க ஏன் எங்களுக்கு நியாயம் செய்யலை, இப்போ வரைக்கும் செய்யலை அப்படின்ட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, இருந்தாலும் மறுமுறையும் முயற்சிப்போமே, அதுதானே நம்மளோட விஷயம். அதனால் நான் மறுமுறையும் முயற்சிக்கிறேன். திரு மார்க் அவர்களுக்கு கால் பண்ணுறேன், திரு சிந்தனை செல்வன் அவர்களோட பிஏவுக்கு. ஐயா, என்னாச்சு ஐயா? ஐயா, அண்ணன் பேசணும்னு சொன்னாங்க, சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசணும்னு சொன்னாங்க, நாங்கள்லாம் அதுக்காக காத்திருந்தோம், பேசலையே அப்படின்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டாரு. அவருக்கு புரியல சரியா, நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றது. எல்லாருமே வந்து சைலண்ட்டாக போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அண்ணா. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எவ்வளோ உடல் உபாதையாக இருந்தாலும் அந்த உடல் உபாதையை பொறுத்து கொண்டு நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறீங்கன்னு சொன்ன வாக்குறுதியில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் வந்து, எல்லா அலுவலர்கிட்டையும் வந்து நாங்கள் முறையிடுறோம். உங்களால் முடியாதுன்னு சொல்லிடுங்க ஐயா, தயவுசெய்து. ஏன் தேவையில்லாமல் எங்களை அலக்கழிக்கிறீங்க? அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு ஒரு மாமனிதர், சமூக போராளி ஐயா இளைய பெருமாள் அவர்களின் 100ஆண்டு விழாவுக்கு நாங்கள் கொடுத்த பொருளாதாரத்தை கொச்சப்படுத்தி, இழிவுபடுத்தி இந்த பதிவு போடணும்னு எங்களுக்கு நோக்கம் இல்லை. ஒரு பணியாளர்கள், எங்கள் பணியாளர்கள் எங்களிடத்தில் நம்பி ஒரு பொருளாதாரம் கொடுத்தாரு. இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம ஊதியங்களை எப்படியாச்சும் மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு தொகையை நான் உங்களிடத்திலும் உங்கள் பிஏ இடத்திலும் நான் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து பலனாக திருப்பி வராத போது நாங்கள் செய்த செலவை நாங்கள் எப்படி எங்கள் பணியாளர்களுக்கு விளக்கம் கொடுக்கறது? அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த மாமனிதரை நாங்கள் வந்து அவருக்கு கொடுத்த நிதியை கொச்சப்படுத்துறதுக்காக சத்தியமாக கிடையாதுங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும், நான் பணியாளர்கள்கிட்ட பெற்ற 1 லட்சம் ரூபாயும் நான் போராடி மீட்கப் போகும் என் ஊதியத்தில் இருந்து அந்த பணியாளர்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் அதை பற்றி எதையும் யோசிக்க வேணாம். அதை பற்றி நான் உங்களை வந்து எதுவும் கேட்க கிடையாது, உங்கள் பிஏ எதையும் கேட்க கிடையாது. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை சார். மாண்புமிகு முதலமைச்சரின் அரசின் தலைமை செயலர் அவர்களுடைய பிஏ அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 21 பக்கம் அடங்கிய மனுவை வந்து கொடுத்துருக்கோம். ஏன் 21 பக்கம் அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த பணியாளர்களது ஊதியம் சம்பந்தமான குளறுபடிகள், அரசாணைகள், உத்தரவுகள், அதனை சார்ந்த அனைத்து கோப்புகளும் அடங்கிய ஒரு நகலாக ஒரு 21 பக்கம் மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பிரிவு மற்றும் இதர அலுவலர்கள் அதை ஆய்வு செய்து
எங்களை போன்ற பணியாளர்களை விசாரணைக்கு அழைக்கணும். ஒட்டுமொத்த பணியாளர்கள் மத்தியில் நான் விசாரிக்கப்படணும். என் தரப்பு ஆதாரங்கள் திரு ஆனந்த் ஐஏஎஸ் ஆணையர் அவர்களிடத்தில் நிரூபிக்கப்பட்டதைப் போல் ஒட்டுமொத்த அலுவலர்கள் மத்தியிலும் நிரூபிக்கப்பட வேண்டும். எங்கள் ஒவ்வொரு பணியாளர்களின் ஊதிய முரண்பாடு, பணியமைப்பின் முரண்பாடு ஆகிய அனைத்து முரண்பாடுகளும் களைய வேண்டும். வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனை கருணையுடன் அனைத்து பணியாளர்களுக்கும் சமமாய் சென்றடைய ஏதுவாக ஒரு உத்தரவிட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா, தயவு செய்து ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. அந்த விசாரணை கமிஷனுக்கு என்னை அழைங்க. தயவு செய்து எங்கள் ஊதியங்களை, உரிமைகளை மீட்டெடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. எங்கள் ஒட்டுமொத்த பணியாளர்களும் பாதிக்கப்பட்டதை நான் எங்களுடைய அலுவலர்களுக்கு விலக்கி சொல்கிறேன். என் பணியாளர்கள் மத்தியில் மறுபடியும் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறேன். ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் வாய்ப்பு மறுதளிக்கப்படுகிறது, மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா இதில் பங்கு உள்ளவங்கெல்லாம் இன்னும் அந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் இதர அலுவலராக தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு நான் இதை கொண்டு போக விரும்புகிறேன். ஐயா, தயவு செய்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஒட்டுமொத்த பணியாளர்கள், ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அனைத்து பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான அரசாணைகளின் அடிப்படையில், அவர்களுக்கு உண்டான உத்தரவுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியங்கள் கொடுக்கப்படணும். ஜெய் பீம் வெறும் வார்த்தை அல்ல, அது நம் வாழ்க்கை. உறக்க சொல் ஜெய் பீம்.